தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் பகுதியைச் சார்ந்த பட்டியல் சமூக இளைஞர் தேவேந்திர ராஜா மீதான சாதிவெறி தாக்குதலை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அருமை தோழர் வேங்கை வேல்முருகன் அவர்களே, ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் ஆட்டோ சரவணன் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆற்றல் மிக்க போராளி அண்ணன் வீரபெருமாள் அவர்களே, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் காடல்குடி கணேசன் அவர்களே, மற்றும் முன்னிலை வைக்கின்ற கரும்புலி குயிலி பேரவையின் மாவட்ட செயலாளர் அக்கா முனியம்மாள், மற்றும் என்னோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கின்ற பாளையங்கோட்டை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் SRN பாண்டியன் அவர்களே, செட்டிக்குளம் காளிதாஸ் அவர்களே, மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் அக்கா தச்சை மாலதி அவர்களே, மற்றும் கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற தோழமை இயக்கத்தின் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, இறுதியாக கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஸ்ரீ பேரறிவாளன் அவர்களே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழ் புலிகள் கட்சி இங்கு ஒரு சிறப்பான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக 10ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டத்தில் 11ஆம் வகுப்பு படித்த மாணவன் தேவேந்திர ராஜா அவர்கள் 11ஆம் வகுப்பு தேர்வு ஆங்கில தேர்வு எழுத நெல்லைக்கு செல்லும் பொழுது அவர் சென்ற பேருந்தை வழிமறித்து சாதி வெறியர்கள் அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வெட்டியுள்ளார்கள். அந்த தாக்குதல் என்பது மிக கொடூரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன் தேர்வு எழுத செல்கிறான், அவரை வெட்டுவதும் ஒரு 11ஆம் வகுப்பு மாணவன். ஆனால் இந்த சாதிய சிந்தனை எப்படி வந்தது? குறிப்பாக திருவைகுண்டம் தாலுகா என்று சொன்னாலே ஒரு சமூக பதட்டம் உள்ள ஒரு பகுதி, குறிப்பாக ஒரு சமூகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பகுதியாகத்தான் அது இன்று வரை இருக்கின்றது. பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு அந்த பகுதியில் ஒரு பாதுகாப்பே இல்லை. அவர்கள் வெட்டிய காரணம் என்ன என்று சொன்னால், கபடி விளையாட்டில் தேவேந்திர ராஜா அவர்கள் மிக சிறப்பாக விளையாடி இருக்கிறார். அரியநாயகிபுரத்தை உள்ள அந்த அணிக்கு அவர் தான் கேப்டன். அந்த கேப்டனாக இருந்து அந்த அணியை வெற்றி பெற செய்துள்ளார். இது ஒன்றுதான் காரணம். அப்படி என்று நினைத்தால் இல்லை. ஏனென்று சொன்னால், தேவேந்திர ராஜா ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்த மாணவன். அவன் எப்படி கபடி விளையாட்டில் சிறப்பாக வழிநடத்த முடியும், எப்படி நம்மளை வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற அந்த சிந்தனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அவரை வெட்டி படுகொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி அந்த படுகொலை திட்டத்தை அரங்கேற்றிருக்கிறார். நாங்கள்லாம் கேட்கிறது, 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி அருவா வந்தது, எப்படி கத்தி வந்தது, எப்படி அவரை மறித்து வெட்ட வேண்டும் என்ற சிந்தனை வந்தது என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும், பொது சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் வகுப்பு மாணவன் படிப்பு புத்தகம் தான் கையில் இருக்க வேண்டும். அவன் கையில் அருவா எப்படி வந்தது? அவன் கையில் அருவா வருவதற்கு அவர்கள் பெற்றோர் அவளை வழிநடத்தி இருக்கிறார்களா? எனக்கு தெரிஞ்சா இந்த குற்றப்பத்திரிகை அவங்க பெற்றோர்களையும் சேர்க்கணும். அந்த பையனை வெட்டிய அந்த இளைஞர்களின் பெற்றோர்களையே இந்த வழக்கில் அவர்களை சேர்த்து இருக்க வேண்டும். அதுதான் உண்மை. கடந்த வாரம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த பள்ளிக்கு போய் சென்று பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்திலேயே ஒரு சாதி ரீதியான ஒரு வாசகங்கள் எழுதியிருக்கான். அந்த சாதி வாழ்க, இந்த சாதி வாழ்க, இப்படிதான் கடைசியில் அந்த மாணவர்களை வைத்து அந்த ஆட்சித்தலைவர் அந்த சுத்தம் சுத்தம் பண்ணியிருக்காரு. ஆசிரியர்களுக்கு அதே சிந்தனை தான் இருக்கு. எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடங்களும் ஆசிரியர்களுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்திலையும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் இதே சிந்தனையில் தான் இருக்கான். எப்படி ஒரு பல்ல பையன், பழைய பையன், சக்கிலி பையன் ஒரு கபடி விளையாடலாம்,
எப்படி நம்ம டீமை ஜெயிச்சுட்டு அவன் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை எப்படி நடத்தலாம் ஒரு சிந்தனை அந்த மண்டையில இருக்கிற அந்த இந்து மத சிந்தனை தான் அவனுக்கு இதுக்கு காரணம். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? தமிழ்நாட்டில் ஒரு கேடுகட்ட அரசியலை செய்து வரும் சீமான் என்கிற ஒரு நபர் இன்று தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். சாதி பெருமையா பேசிக்கொண்டு ஒவ்வொரு சாதி குழு தலைவர்களையும் தனக்கு பின்னால வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வன்கொடுமையா பேசுறது. அரசியல மிகப்பெரிய சாதனைகளை செய்த இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்வது. RSS பாஜக சங்கி கும்பலிடம் கூலியை வாங்கி கொண்டு RSS பயிற்சியில மட்டும்தான் அவன் சேரல, மற்றபடி எல்லா சிந்தனையும் RSS சிந்தனை சீமான்ட்ட இருக்கு. அதனாலதான் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கின்ற அருந்ததிகளை வந்தேன் என்று சொன்னான். இஸ்லாமியர்களை பற்றி பேசினான், பெண்கள் குறித்து அவகாசம் பேசினான். இப்போ எல்லாரும் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினாங்களே, ஒரு பாலியல் வழக்கு குற்றவாளி, அந்த வழக்குல அவனுக்கு அவன் தான் உயர் நீதிமன்றத்தில் போய் சீமான் தான் உயர் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்டது. அரசாங்கம்லாம் செய்யல, திமுக போராடல, தமிழ் புலிகள் போராடல, என் மீதான பாலியல் வழக்கு ரத்து செய்யுங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் போய் மனு போட்டது சீமான் தான். அந்த உயர் நீதிமன்றம் தான் அவன் மீது உடனடியாக விசாரணை செஞ்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுலதான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது. அதை மிக சாதுரியமாக சாதிய பிரச்சனையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் சாதி வெறியர்கள் மிக பலமாக இருக்கிறார்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கிராம அதிகாரியாக அவர் அலுவலகத்தில் புகுந்து வெட்டினார்கள். இப்படி எண்ணற்ற கொடுமைகள் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் பட்டியல் சமூக இளைஞர்கள் இன்று ஒரு பதட்டத்துடன் தான் இருக்கிறாங்க. சாதி பெருமை பேசி ஒவ்வொரு குழுவாக இன்று அணிதிரண்டு கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை வளர்த்து விடுவது சீமானும் RSS கும்பல்கள். தமிழ் புலிகள் கட்சி அதை தான் நாங்கள் எழுத்து போராடி கொண்டே இருக்கின்றோம். அந்த தேவேந்திர ராஜா இளைஞர், நாங்கள் இந்த வெற்றி பெற்ற முதல் நாளே அவர் போய் அரசு மருத்துவமனையில் பார்த்தோம். ரொம்ப கையில வெட்டு, தலையில வெட்டி அவர் கொல்லணும்ங்கிறதா ஒரே குறிக்கோள். அவர் அத்தனை வெட்டியும் கையில வாங்கிட்டு இன்று 4 அந்த வலது கையில இடது கையில 4 வரலையும் துண்டா விழுந்துட்டு அந்த பையனோட அப்பா அந்த 4 துண்டு வரலையும் ஒரு கட்டையை பறக்கிட்டு வந்த மாதிரி பறக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில கொடுத்தாரு. அதை வச்சு ஒட்டும் போது 4 விரல்ல 3 தான் வச்சுட்டு 3 ஒட்டல. மறுபடியும் ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை உடனே எனக்கு போன்ல பேசி அந்த பகுதியில் போய் பாருங்க, நாங்க அரசு மருத்துவர் அந்த முதல்வர் அவர்களை பார்த்து பேசும்போது அந்த பையன் வந்ததுல இருந்து அங்க நடைபெற்ற அத்தனை சிகிச்சைகளை எங்களுக்கு விளக்குறாங்க. உண்மையிலேயே திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அத்தனை மருத்துவ அதிகாரிகளும் நின்று அவனுடைய கைகளை காப்பாற்றி இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து சாதி வெறிகளை ஒடுக்குவதற்காக திட்டம் என்ன வைத்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தொடர்ந்து இப்படியே ஒவ்வொரு சமூக இளைஞர்களாக எங்கள் பகுதி இளைஞர்கள் வெட்டுப்பட்டே கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் யார் தடுப்பது? இதற்கு என்ன திட்டம் அரசாங்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சந்துரு அவர்கள் தலைமையிலான விசாரணை கமிஷன் இருக்கு. அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டு 300 பக்கத்துக்கு மேல இருக்கு. இன்ன வரைக்கும் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த முடியல. நான் இதே நாங்குநேர்ல சின்னத்துறைங்கிற ஒரு மாணவனை வெட்டினாங்க. அந்த பையனும் படிக்கிற மாணவன் தான். வீட்டுல பூந்து வெட்டினாங்க. இப்படி படிக்கிற எங்களுடைய குழந்தைகளுக்கு வெட்டுப்படுகிறார்கள். தொடர்ந்து சாதி வெறி சிந்தனைகள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். சாதி வெறி பேசிக்கொண்டு இன்ஸ்டாகிராமில் அதிகமாக கலவரங்களை செய்து வரும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.